ஆக்சுவலாக வட சென்னையே பார்த்தீங்க அப்படின்னா சிம்புக்கு தான் வர வேண்டியது. பொல்லாதவன் பட ஷூட்டிங்கில் தனுஷ் இருக்கும்போது சிம்பு கிட்ட இதை பற்றி நரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிம்பு வராமல் ஆடுகளம் படத்தையே தனுஷ் முடிச்சிட்டாரு. இப்போ வரைக்குமே சிம்பு வந்து கமிட் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம தனுஷை வச்சு வெற்றிமாறன் வட சென்னை எடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, இப்போ ராஜன் கேரக்டர் அந்த படத்தில் நின்று பேசிச்சு. ஸோ அதுக்கு பேக்ரவுண்டில் நடக்கிற ஸ்டோரி வந்து சிம்பு வச்சு அப்படின்னா அது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு யூனிவர்ஸ் தான் கிரியேட் பண்ணோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சேம் இதே மாதிரி தான் ராஜன் கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அவருக்கும் கொஞ்சம் கமிட்மெண்ட் வந்து கிடைக்கல அப்படின்றனால ராஜன் ப்ளே பண்ணாரு. பட் ஆனால் என்னங்க, விஜய் சேதுபதி பண்ணியிருந்தா கூட அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்றது தெரியல. ராஜன் கேரக்டர் வேற லெவலில் பண்ணிட்டாரு. ஓப்பனாக சொல்லணும்னா தனுஷை விட வட சென்னையில் ராஜன் கேரக்டர் தாங்க நின்று பேசிச்சு. ஸோ வட சென்னையில் ராஜன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்து மேலே இருந்த சுவாரஸ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வந்துச்சு. போக போக பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் வந்து கையில் எடுத்துட்டார் அந்த படத்தை. ஸோ கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல், ஆண்ட்ரியோட ஆக்ஷன்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லீடோட முடிச்சிருக்கிறதுனால வட சென்னை 2க்கு வந்து எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு.